நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவது இந்த பெண்ணின் பேராசை அப்படிலாம் சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நான் முன்னாடியே பதிவு பண்ண விரும்பினது என்னென்னா, இப்போ உழைப்பு இல்லாத ஓடுறது டென்ஷன் சொல்கிற எல்லா ஆணையும் அவங்க விரும்புகிற அந்த ஓய்வை கொடுத்தீங்கன்னா அவங்க மனநோயாளி ஆயிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பெண்கள் ஏன் வந்து ஓடணும்னு சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு இயல்பாக வந்து ஒரு குடும்ப அமைப்பு பிரதானமாக இருக்கிற நம்ம நாட்டில் வந்து கல்யாணம் ஆன உடனே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ப்ரெக்னன்சி ஆன உடனே ஓய்வு தேவை. அப்புறம் குழந்தை வளர்ப்பில் ஆண்களின் பங்கு மிகவும் குறைவு. அப்போ ஒரு ஓய்வு தேவை. அவங்களுடைய அப்பா அம்மா இருந்தாலும் இந்த பெண்ணனுடைய அப்பா அம்மா இருந்தாலும் இரண்டு பக்க உறவுகளுக்கும் சமூக உறவுகளுக்கும் ஓட வேண்டியது ஒரு பெண். அப்போ தேவை. ஸோ பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மட்டும்தான் ஆணுக்கு. இங்கே வந்து இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து பொருளாதார ரீதியாகவும் ஆணை சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு கூட இருக்கிற குடும்ப அமைப்புகள் அத்தனையும் சேர்ந்து தான் பெண் வந்து எடுத்துக்கொள்கிறான். அது போக என்னென்னா, இந்த அத்தனை ஒரு ஆசைகள், அந்த வீடு வாசல் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பெண்ணினுடைய திங்கிங் வந்து இன்க்ளூசிவாக இருக்குது. அந்த எல்லா வளத்துக்கு பின்னாடியும் அவள் வந்து ஆணை வெளியில் வச்சுட்டு அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அது ரொம்ப குறைஞ்ச சதவீத பெண்கள். அந்த பெரிய வீடோ அந்த காரோ குழந்தைகளோ ஒரு ஃபாரின் ட்ரிப்போ எல்லாத்துலேயுமே அந்த ஆண் கூட நிற்கணும், அவனோட தான் அதை அனுபவிக்கணும்னு ஒரு பெண் விரும்புகிறான். ஸோ அந்த இன்க்ளூசிவ் அந்த விக்ட்ரியில் வந்து அவங்கள அதை கொண்டு செல்லும் பொழுது இவங்களோட ஆசைகளில் வந்து அவங்களுக்கும் அந்த மதிப்பு வருது, மரியாதை வருது, எல்லாம் வருது, அந்த குடும்பம் வந்து சிறக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அந்த கடன் அதை பற்றியெல்லாம் பேசும்போதெல்லாம் எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொறுப்பில்லாத ஒரு ஆணின் செயலால் தான் அந்த வீடு வந்து ஒரு கடன்லையோ இதுலையோ தத்தளிக்கிறது. அந்த ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் வந்து கொஞ்சம் பொறுப்பாகவும் ஒரு கால்குலேட்டாகவும் இருந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பம் வந்து தத்தளிக்காது. அதனால் வந்து பெண்களுடைய சில விஷயங்கள் நான் இந்த சைடில் உட்காந்துனாலும் சிலதை அக்ரி பண்ணாதது என்னென்னா, இந்த கம்பேரிசன், அந்த வாழ்வியல் லைஃப் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும்னு புஷ் பண்ணி இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அல்டிமேட்டாக என்னென்னா ஒரு மன நிம்மதி, குடும்ப நிம்மதி. அந்த குடும்ப நிம்மதிக்கு வந்து பொருளாதாரத்தை வந்து விலையாக கொடுத்துடக்கூடாது. அது இல்லாமல் வந்து அவங்கள வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இப்போ இந்த மேடம் சொன்ன மாதிரி போதும் அப்படின்னும் பொழுது அது ரொம்ப சுகமான ஒரு தாம்பத்தியத்துக்கும் ஒரு குடும்ப அமைப்புக்கும் அது கொண்டு செல்லும்ன்றது என்னோட கருத்து. சன்ஷெட், இது ஒரு மிக முக்கியமான ஒரு சோஷியாலஜிக்கல் ஸ்டடி, ஒரு சமூகவியல் ஆய்வு. நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தை வந்து எரிக் ஹாப்ஸ்பாம் என்கிற வரலாற்று ஆசிரியர் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்கிறார். ரோமானிய காலத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் அடிமைகள் மீது கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது வந்து மிக முக்கியமான தேவையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அடிமைகளை வைத்து தான், அடிமைகளை வாடகைக்கு விட்டு தான் சம்பாதிக்க வேண்டிய அந்த ஒரு காலகட்டத்தில் அடிமைகளை கொசு கடிக்காமல் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அந்த முதலாளிகளுடைய தேவையாக இருந்தது. அதே போல் தான் இன்றைக்கு இந்த ஏசி எங்களுக்கு சூடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஏசியில் எங்களுடைய ஊழியர்களை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்துக்கணும் என்று நினைக்கிற முதலாளிகள் உண்மையிலேயே தொழிலாளிகள் மீது ஒரு நல்லெண்ணத்தில் அதை செய்யலை. அடிமைகளை பத்திரமாக பாதுகாத்துக்கணும் என்கிற எண்ணத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறார். இதை இப்படி தான் பார்க்கணும். இதுதான் இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு வறுமை கோடு என்று சொல்லப்படுகிற ஒரு மாதத்திற்கு 8000 ரூபாய் சம்பாதிச்சாலே அவர் வந்து வறுமை கோட்டுக்கு மேல் சம்பாதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய துணைவியார்கள்லாம் எப்படி இருக்காங்க இந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நிறைவாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிந்து ஒரு 3 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற ஒருத்தங்க மாமியாரை பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப வருமானமே 4000 ரூபாய் தான். அவங்களுடைய ஒரு நாள் உணவை நான் பார்க்கணுன்னே முடிவு செய்து அவங்க என்ன சாப்பிட்றாங்க மதியானத்தில் நான் அந்த வீட்டை பார்த்தபோது ரொம்ப சுவையான உணவு தான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ அந்த வாழ்க்கை வாழ முடியும். இருந்தாலும் இவங்க தங்களை தாங்களே நிர்பந்திச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு இப்போ இவங்க பேசும்போது இப்போ இங்கே இருக்கிற பெண்களை நான் கேள்வி கேட்க விரும்பலை. ஆனால் பொதுவாக நான் கேட்குறேன், ஆண்களுக்கு இந்த சமூகத்தில் ஓய்வு எடுப்பதற்கு எங்கு இடம் இருக்கிறது? அலுவலகத்தில் வேலை பார்க்கணும், ரோட்டில் ஓய்வு எடுக்க முடியாது,
அப்போ ஆண்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு என்று ஒரு இடம் இருக்குமே, ஆனால் அது வீடாக தான் இருக்கணும். ஆனால் இவர்களுடைய இந்த இந்த இதை நம்ம ஒரு சாம்பிள் ஸ்டடின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் தூங்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மிக கொடுமையான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். ஓய்வு தான் மிக சிறந்த மருந்து என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்கிறாங்க ஓய்வு தான் மருந்தோடு சேர்ந்து ஓய்வு தராங்க, அப்போ தான் அந்த நோய் குணமாகும். ஓய்வுக்கான வாய்ப்பு வசதிகளே இல்லாத ஒரு குடும்பத்தை நடத்துகிற மிடில் கிளாஸ் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இவங்க உருவாக்குற பெண்கள் மீது ஒரு ப்ரெஷர், அவர்கள் அதை அறியாமல் அதை தங்களுடைய கணவர் மீது திணிக்கிறார்கள் என்றால், ஏன் இவ்வளவு பேர் தங்களை கான்ஷியஸாக திங்க் பண்ணிக்க முடியாமல் தங்களை தாங்களே போதைக்கு அடிமையாக்கிக்கிறாங்க? இன்னொரு கேள்வி, வீட்டுக்கு வருகிற பணம் எப்படி வந்துச்சுங்க இந்த பணம் அப்படின்னு எந்த பெண்களும் கேட்கறது இல்லை. ஒரு கணவர்கிட்ட திடுதுப்புன்னு ஒரு 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 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குறதே கிடையாது. இதோடைய வெளிப்பாடு எங்கே இருக்குன்னா, சமூகத்தில் ஆண்கள் லஞ்சம் வாங்குவதற்கு தள்ளப்படுவது அல்லது முறைகேடான பணத்தை சம்பாதிக்க முயற்சிப்பது, இது எல்லாமே வந்து நம்ம ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய உள்ளே இருக்கிற எஃபெக்ட் என்பது குடும்பங்கள் ஏற்படுத்துகிற ப்ரெஷர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த கொள்கைவாதி என்பவர் இவர் தான். இவர் கடனே வாங்க மாட்டேங்கிறார். கடன் வாங்கவே கூடாது. ஒரு மனித மூளையை அதிகம் பாதிக்கிற ஒரு சமூகவியல் செயல்பாடில் வந்து கடன் வாங்குதல், கடன் வாங்கவே கூடாது. அது எந்த நிலையிலையும் கடன் வாங்கக்கூடாது. அதுக்கு எதிராக அந்த அம்மா வாதிட்டது வந்து அநேகமாக எல்லா குடும்பங்களையும் பெண்கள் வந்து சமூகத்துக்காக நம்ம குடும்பம் என்ன நினைப்பாங்க, அவங்க நமக்கு இவ்வளோ மொய் வச்சா நம்ம திரும்பி இவ்வளோ மொய் வைக்கணும் என்கிறது இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாம் வந்து குடும்ப பிரச்சனைகளே கிடையாது, இது சமூக பிரச்சனை. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, குடும்பங்களுடைய பல பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அல்ல, இது சமூக பிரச்சனை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இது நம்மளுடைய குடும்ப பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிறது மிகப்பெரிய ஒரு அன்கான்ஷியஸ் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற நிறைய சகோதரர்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்கே வாழ போகிறாங்க? நிறைய மன்னர்கள் குடும்பங்களில் ராணிகள் தான் அந்த நாட்டினுடைய வளத்தை வந்து பாதுகாக்கிறவர்களாக இருக்காங்க. தானம் செய்பவர்கள் வந்து ராணிகள் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற குடும்பங்கள் அமைப்புகளில் தானம் செய்கிற மனப்பான்மை இந்திய பெண்களிடம் இல்லை, இந்திய குடும்ப தலைவிகளிடம் இல்லை. அப்படி செய்தாலும் ஏதாவது ஒரு பலன் எதிர்பார்த்து அதை செய்வாங்க. அது தானம் கிடையாது, அது ஒப்புரவு. இப்படி இவங்களுடைய மனநிலைகள் மிகவும் சுருங்கி போய் இதோடைய வெளிப்பாடு என்னன்னா, சோஷியல் அன்ரெஸ்ட் இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என் மகளை, ஒரு விபத்தில் இறந்து போயிட்டா, அந்த குடிகார டிரைவர் இப்படி ஓட்டிட்டான். அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப அக்கறையாக இருந்திருக்கீங்க, சமூகத்தை பற்றி உங்களோட அக்கறை இல்லாதனால தான் எவனை தானே குடிக்கிறான், எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு என்ன என்கிற இந்த மிக சக்ஸஸ்ஃபுல்லான மகன் அல்லது கணவர்களுடைய அம்மாக்கள், மனைவிகள் சோஷியல் அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. நியூஸ் பேப்பரை படிக்கிற ஒரு ஆணை குறை சொல்லாமல் அவங்களும் சேர்ந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் குடும்பம். அவங்க வந்து பெரிய ஸ்கூலில் தான் குழந்தைய படிக்க வைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்காது, அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க, சாதாரண ஸ்கூல்லையும் படிக்கலாம். இப்படி இங்கே பேசப்பட்டதில் நிறைய விஷயம் மிகவும் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அது மிடில் கிளாஸ் குடும்பங்களை வந்து சிதறடிச்சுக்கிட்டே இருக்குது. மிக முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 சேனல்கள் இவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இவங்க இது சாப்பிடணும், இவங்களுடைய தோலினுடைய நிறம் என்னவாக இருக்கணும், இவங்க தலையோடைய முடி எப்படி இருக்கணும், இவங்க எப்படி பார்க்கணும், இவங்க எப்படி என்ன தோட்டத்தில் இருக்கணும், இவங்க எந்த மாதிரி வீடு வாழணும், எந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இவங்களுக்கு இருக்கணும் போன்ற எல்லாத்தையுமே ஒரு 1000 சேனல்கள் முடிவு செய்து அந்த 1000 சேனல்களை வைத்து ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு.
இது குறித்த பதிவுகளை வந்து ஹேபர்மாஸ் போன்ற அறிஞர்கள் பதிவு செய்திருக்காங்க. இது இந்த 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 அலை இப்பொழுது இந்தியாவில் மிக வேகமாக இந்திய சமூகத்தையே நொறுச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இந்த இதோடைய பலனை வந்து இவங்களுடைய குழந்தைகள் மிகவும் அனுபவிப்பாங்க. இல்லை, என்னை பொறுத்த மட்டும் அவர் சொன்னதை நான் முழுவதும் ஆமோதிக்கிறேன். அதாவது நம்மளோட வாழ்வியல் மொத்தத்தையுமே வந்து இப்போ இருக்கிற கார்ப்பரேட் உலகம் வந்து தீர்மானிக்கிறது. இப்போ இங்கே இருக்கிற பெண்கள், இப்போ எங்கள் அம்மா பாட்டி எல்லாமே வந்து அந்த மீன்ஸில் வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், வாழ்க்கை முறை, அதாவது ஒவ்வொரு நகைக்கடை அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் இது பார்த்தாலும் நம்ம ஒரு மனிதனுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது அந்த பொருளோடு சம்மந்தப்பட்டு அவன் கையில் யூஸ் பண்ணுற லேப்டாப்லேருந்து போகிற வண்டியிலேருந்து எல்லா மன நிம்மதியும் வந்து ஒரு பொருளோடு சம்மந்தப்பட அது வந்து ஒரு கார்ப்பரேட் கேம். அந்த கார்ப்பரேட் கேமுக்கு மனம் வந்து ஆழ் மனசு வந்து அறியாமல் அடிமையாகிட்டே வருது. அதனால் பெண்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஓட்டத்தில் இவங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஓடினதில் வந்து நாங்கள் எதை எம்பவர்மெண்ட்டுன்னு நினச்சி ஓடின ஒரு இதில் வந்து என்னென்னா, சுமைகள் வந்து பெண்கள் வந்து அதிகமாக சுமக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆண் வந்து கொண்டு வந்த மீன்ஸில் வந்து பெண் வந்து ஒரு தன்னுடைய தேவைகளை சுருக்கிட்டு வாழும்போது இன்னும் கொஞ்சம் அவன் நிறைய நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாள். இப்போ வந்து இந்த வாழ்வியல் முறை வந்து அதிகமான தேவைகளை அதிகப்படுத்தும் பொழுது பொருளாதார ரீதியான தேவையை வந்து அதிகபட்சத்துக்கு கொண்டு போயாச்சு. இந்த கொண்டு போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இது பத்தாது, ஆண் கொண்டு வர பணம் பத்தாது, நானும் ஓடணும். ஸோ அந்த சர்வைவல்லையே இவங்களும் தன்னை சேர்த்துக்கிறாங்க. ஓகே, நான் உங்ககிட்ட அடுத்த ஒரு கேள்வி நேரடியாக கேட்க நினைக்கிறேன். எனக்கு சன்ஷைன் சொன்னதில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமானதாகப்பட்டது. முதல் விஷயம், ஒரு ஆண் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா, குறிப்பாக அது இப்படி கூட எடுத்துக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லது உயர் பதவிகளில் இருக்கிறவர்களுடைய லஞ்சம் வாங்குதல், அறத்திற்கு புறம்பாக செயல்படுதல், பணம் சம்பாதித்தலுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. இது நான் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து நான் நிறைய கவுன்சிலிங் பண்ணுறேன். நிறைய ஆஃபீஸர்ஸ்னுடைய இதில் வந்து பேனல்ஸில் இருந்திருக்கேன் நான். அந்த முறையில் பார்க்கும்போது ஆண்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த லஞ்சம் விஷயமா வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நாங்கள் பேசும் பொழுது அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆண்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அதாவது எப்படின்னா, இது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து இது செய்யணும் அப்படின்றது இல்லை. ஆனால் ஒரு பெண் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆஃபீஸர் வந்து இப்படியே சொன்னார், அதை என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரே நகைக்கடைக்கு வந்து அவங்க ஒரு வாரத்தில் வந்து போக மாட்டாங்க. எந்தெந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக வருதோ அதை போகணும். அது வந்து அவங்களுக்கு வந்து நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சொன்ன அந்த மாதிரி தான், எப்படி அந்த பணம் வருதுன்ற கேள்வியை ஒவ்வொரு பெண் கேட்டால் நிச்சயமாக அது வந்து இதுவாகும். இந்த ஓடலுக்கு பின்னாடி நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ சன்ஷைன் சொன்ன இந்த விஷயம் வந்து இங்கே பலமுறை வெவ்வேறு வடிவங்கள் விவாதிக்கப்பட்டது. இதே ஷோவில் ஒரு பெண் கிட்டத்தட்ட இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க கணவர் வந்து ஒரு ஆஃபீஸர், ஒரு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். என்னுடைய கௌரவங்கிறது என் வீட்டுக்காரர் 1 பைசா லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படிங்கிறதா அப்படின்னாங்க. இந்த ஃப்ளோரே அதை அப்படி என்டாஸ் பண்ணாங்க. நீ லஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வராதையா அப்படின்ட்டு அவர் ஆனாலும் வாங்கவே முடியாது. ஆனால் என் தேவைகள் சார்ந்து வருகிற போது அறத்தை தாண்டி நான் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இவங்க சொன்னாங்க, அவர் சன்ஷைனே சொன்னதான், பெண்கள் தானம் கொடுக்குறதுல அதுவும் நம்ம ஆட்கள் ரொம்பவும் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. சமீபத்திய உங்களையே நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்களேன், பெண்கள் தானம் கொடுத்தல், உதவி செய்தல்ங்கிறது குறைஞ்சிருச்சா இல்லையா? கண்டிப்பாக. ஓகே, ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாற்றம் வந்து என்னென்னா, இந்த பொருளாதார ரீதியாக வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து அப்போது நம்மளுடைய ஒரு மூதாதையர் காலத்தில் பார்த்திங்கன்னா, ஆண் சம்பாதிச்சு பெண் இருக்கும் பொழுது பெண்ணை வந்து நான் சம்பாதிக்கிறேன், நீ சாப்பிட்றிய, நீ என்னுடைய சாப்பாட்டில் நீ இருக்க அப்படின்ற மாதிரி உணர்வே கொடுக்கல. இது என்னுடைய கடமை, என்னுடைய மனைவி, அது ரொம்ப இயல்பாக இருந்தது. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் ஒரு ஆண், ஏன்னா நாங்கள் இது ஹோம் மேக்கர்ஸ்கிட்ட நிறைய பேசியிருக்கேன் நான், அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள வந்து சம்வேர் அந்த ஒவ்வொரு ஆணும் வந்து ஹோம் மேக்கராக இருக்கிற ஒரு பெண் வந்து வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறான்ற நிலை மாதிரி அவங்கள கில்ட்டு ஃபீலிங்க்கு தள்ளுறாங்க. அதாவது பொருளாதார ரீதியாக அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் சம்பாதிக்கல, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அதாவது நான் வந்து நான் உன் வீட்டுக்கு ஒரு மொய் எழுதணும் அப்படின்னா நீ என்கிட்ட இந்த 500 ரூபாய் நீ வாங்கணும். அதாவது நீ உன்னுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பம், உனக்கு அந்த 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு உரிமைன்ற போக அதை எடுக்கிற ஒரு கில்ட்டு ஃபீலிங்கை வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொடுக்க ஆரம்பித்த உடனே இவங்க என்ன ஆகிறது, சார் நீ உங்ககிட்ட இருந்து நான் கையேந்து நிற்கணுமா, நானும் ஓட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிற ஒரு இதில் வந்து
பொருளாதார ரீதியாக வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இவங்களுக்குள்ள கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓடுற பெண்ணாகட்டும், ஹோம் மேக்கராக இருக்கட்டும், கணவன் கொண்டு வர பணம் சரியாக இருக்குமா, பத்தாதா, இல்லை நானும் சம்பாதிக்கிறது பத்தாதா, போகிற லைஃப் ஸ்டைலினுடைய சேஞ்சு, இது ஆகும்போது அவங்களுடைய ஒரு இயல்பான ஒரு கருணையான குணங்கள், அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த மென்மையான ஒரு நிஜமாக இயல்பாக இருக்கக்கூடிய பெண்ணுடைய கருணை, அவங்க சொல்கிற அந்த பாட்டி நீங்கள் சொன்ன அத்தனை பின்னாடி நான் ஒரு விமன் ஆண்டர்பிரனர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். ஓகே, இல்லை ரொம்ப கீதா பிரேம்குமார் இவங்க பேர், ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. ஏன்னா ரியாலிட்டிலேருந்து பேசுகிறாங்க. இந்த ஆட்டிடியூட், ஏன்னா இது ஒரு நீண்ட கால பாரம்பரியமாக கருணை என்பது, பெண்களுக்கு தானம் என்பது அவங்க மனசுலேயே இருக்கக்கூடிய விஷயம். பொம்பளை பிள்ளை எடுத்து கொடுத்துரும் கடைசியில் அழுத ஒன்று, பையன் கொடுக்க மாட்டாமாங்க. ஆனால் அந்த ஆட்டிடியூடே மாறினதுக்கு எப்படியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.